அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் இந்த நூலை எழுதியிருக்கிறார், மனித வளமே மூலதனம். இந்த நூலோட நோக்கம் என்னன்னு சொல்லி இதுவரைக்கும் பேசினவங்கள தோழர் தமிழ்மணி தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். அவரை கைக்கு மாதிரி பேச சொன்னதுனால ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். நண்பர்களே, இந்த 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 நூலின் நோக்கம் என்ன, இந்த நூல் எதற்காக என்பதை நான் முதல்ல சொல்லணும். நீங்கள் ஒரு தொழில் முனைவோர், நீங்கள் யாராக வேணால் இருங்க, டாக்டர், இன்ஜினியரு, போலீஸ், யார் வேணாலும் இருக்கலாம். இந்த நூல் முக்கியமாக யாருக்கு என்றால், நீங்கள் ஒரு தொழில் முனைவர் ஆகிறீர்கள், நீங்கள் ஒரு தொழில் அதிபர் ஆகிறீங்க. அந்த தொழில் அதிபர் ஆகும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட சவால்கள் இருக்கின்றன. ஒரு தொழிலை தொடங்கி நடத்துறதில்லை. ஆனால் தொழிலோட அஸ்திவாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அஸ்திவாரம் தான் மூலதனம். மூலதனம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறோம், பணம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், நிதி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நிதி மட்டுமே அல்ல மூலதனம், நிறைய இருக்குது. அதாவது பொருள் இருக்குது, நிதி இருக்குது. அதாவது இந்த கட்டடம், இயந்திரம், அதுவும் மூலதனம் தான். பணமும் மூலதனம் தான். எல்லாத்துக்கும் மேலே மனிதனோட உழைப்பு, மனித வளம் தான் மிகப்பெரிய மூலதனம். அதைத்தான் தோழர் இதில் எடுத்துட்டு சொல்கிறாரு. அப்போது மனித வளமே மூலதனம்னு இவர் சொல்கிறதுக்கு இங்கே என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, உலகத்திலேயே வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு மனித வளத்தை வீணடித்து கொண்டிருப்பது நம் நாட்டில் தான். உண்மை அதுதான். அப்போது விவேகானந்தர் கேட்ட மாதிரி 100 இளைஞர்களை நீங்கள் கொடுங்கள், 8 போன்ற இதயங்கள் உள்ளவர்களை, நான் அந்த நாட்டையே மாற்றி காட்டுறேன், 100 பேர் போதும் அப்படின்னு சொன்னார் அவர். ஆனால் நம்ம இன்னைக்கு 130 கோடி பேர்களுக்கு மேலே இருக்கிறோம். இதில் 60% இளைஞர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம உலகத்தில் நம்பர் 1 வல்லரசு நாடாக மாறி இருக்க வேண்டும் அப்படின்னா மாறி இருக்கவில்லை. காரணம் என்னன்னா, நாம் மனித வளத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களை மதிக்க தெரியவில்லை, அவர்கள் திறமைகளை மதிக்க தெரியவில்லை. அவ்வளோதான் விஷயம். பேர் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. நண்பர்களை, ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும். அதாவது நம்ம ஒரு கஷ்டப்பட்டா அந்த கஷ்டம் பிறர் படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அவன் தான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். அதுக்கு உதாரணம் சொல்லலாம். அவர் பட்டுக்கோட்டையே 18 தொழில் தான் பண்ணியிருக்காரு கேள்விப்பட்டேன். தோழர் 20-25 தொழில்களுக்கு மேலே செய்து அதை பெற்று அனுபவித்தது தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். உதாரணத்துக்கு எம்ஜிஆர் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. நான் ஏன் பிறந்தேன், வாழ்க்கை வரலாறு. அவர் சொல்கிறாரு, அதாவது கும்பகோணத்தில் ஒரு ஸ்கூலில் அவங்க அம்மா போய் 2ஆம் கிளாஸ் சேர்த்து விட்றாங்க எம்ஜிஆரை. ஏன் சேர்த்து விட்றாங்கன்னா, சாப்பாடு அங்காவது கிடைக்குது. அப்பா இல்லை, அவங்க அண்ணனையும் அவனையும் சேர்த்து விட்றாங்க. சாப்பாடு அங்கே கிடைக்குது. ஆனால் என்ன கொடுமை பாருங்க, பசி பட்டினியில் சாப்பாடு கிடைக்காம போயிடுச்சு. என்ன வழி அப்படின்னு பார்த்தா, அப்போ சாப்பாடு கிடைக்கிற ஒரே இடம் நாடக கம்பெனி, பாய்ஸ் நாடக கம்பெனி. அதனால் அவங்க அம்மா அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்றாங்க சின்ன பையனை. நல்லா கவனிக்கணும் நீங்கள், ஒரு வடு எப்படி வெற்றியாக மாறுகிறது அப்படின்றது தான் முக்கியம். அப்போ பாய்ஸ் கம்பெனியில் என்ன ரூல்ஸ்னா, இன்னைக்கு வேஷம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாப்பாடு. நீங்கள் பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, சிறிய நடிகராக இருந்தாலும் சரி, வேஷம் இருக்கணும். இந்த பையன், சின்ன பையனுக்கு என்ன தெரியும், 2வது படித்து முடிச்சு போனவன் போய் நேரம் மதிய உணவு பந்தியில் உட்காந்துட்டேன் இலையில். இப்போ சாப்பாடு எடுத்து இப்படி வாய்க்கு கொண்டு போகும்போது ஒரு கை பிடிக்குது அந்த பையனை. நீங்கள் இன்னைக்கு மதிய உணவு திட்டத்தை நீங்கள் இணைச்சி பார்க்கணும். நீங்கள் இதோட உனக்கு இன்னைக்கு வேஷம் இருக்குதாடா, தெரியல உனக்கு, இல்லை இல்லைடா, வேஷம் இருக்கிறவனுக்கு தான் சாப்பாடு போட வெளியில் கழுத்தை பிடிச்சி தள்ளுது அந்த கை. அந்த கை இந்த சின்ன பையனை கழுத்தை பிடிச்சி தள்ளுது. வெளியில் போய் விழுகிறான், ஓன்னு அழுகிறான். அவன் அப்போ முடிவு பண்ணுறான் அவன் மனசுக்குள்ள, சாப்பாடுன்றது ரொம்ப முக்கியம் நமக்கு. நம்ம 4 பேருக்கு பின்னாடி சாப்பாடு கொடுக்கணும்னு ஏதோ ஒரு அறகுறையான முடிவு பண்ணுறான். ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அவரே வளரும் நடிகராக வர்றாரு. மீனஸ் ஸ்டுடியோவில் வளரும் நடிகராக வரும்போது மதிய சாப்பாடு. அப்போ பாகவதர் தான் சூப்பர் ஸ்டாரு.
தியாகராஜ பாகவதர், அவர் படத்துல இவர் ஒரு சைடு ஆக்டர். அப்போ இவங்களுக்கெல்லாம் பொது பந்தி, கீழே உட்காந்து சாப்பிடுறது. அந்த சர்வர் போறேன், அவனை கூப்பிடுறாரு, கொஞ்சம் ரசம் கொடுங்க அப்படின்றாரு. அவன் வந்து அப்படியே ரசத்தை அவர் தலையில கொட்டவரையா, அவர் தலையில. என்னன்னா அங்க வந்து ஹீரோ உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் முக்கியமா நீ முக்கியமா, நீ தான் ஹீரோவா, அப்படி அவமானப்பட்டு குறுகி போயிடுறாரு. சூழ்நிலைகள் மாறுகின்றன. அடுத்த 2-3 வருடங்கள் அவர் உள்ள போறாரு. யாரு? பாகவதர் ஜெயிலுக்குள்ள போறாரு. இவர் சூப்பர் ஸ்டார் ஆகிறாரு. அதோட நிக்கல, வீனஸ் ஸ்டுடியோ அதிபர் ஆகிறாரு, தலைவர். அடுத்து அதிபராகி அந்த முதலாளியா உள்ள கார்ல போறாரு. அதே ஆளு சாப்பாடை கொண்டுட்டு போறேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. மறந்துருப்பாருன்னு நினைச்சான், மறக்கல, கூப்பிடுறாரு. அவன் கைகாலம் நடுங்கி போய் வர்றேன். அன்னைக்கு அவ்வளவுதான், வேலை காலி. கூப்பிட்டோன்னே எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க நீங்க? 200 ரூபா ஐயா. 200 ரூபா. இன்னைக்கு இருந்து உங்களுக்கு 400 ரூபா சம்பளம், போங்க. ஒரு மனிதனை தண்டிப்பது கூட எப்படி எப்படி தண்டிக்கிறாருன்னு பாருங்க. ஒரு மனிதனுக்கும் தலைவனுக்கும் உள்ள வித்தியாசம். அரசியல் கருத்து வேறுபாடுகள் வேற. நீங்கள் மிகப்பெரிய தலைவனாக ஆளுமையாக ஆக வேண்டும் என்றால் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கணும். அதைத்தான் தோழர் வந்து பட்டியலிட்டு காட்டுகிறார். இது மாதிரி நூற்றுக்கணக்கான பேர்கள், அவரால் மன்னிக்கப்பட்டவர்கள், மறக்கப்பட்டவர்கள், தட்டி கொடுக்கப்பட்டவர்கள். அவர் வந்து பின்னாடி வந்து லட்சம் குழந்தைகளுக்கு வந்து மதிய உணவை கொடுக்கிறார். எம்ஜிஆரின் குழந்தைகள் சத்துணவு திட்டம் இன்னும் தொடர்கிறது, மதிய உணவு திட்டம். அப்போ நீங்க வந்து தோத்து போய் ஓடி போயிடலாம், அல்லது ஜெயிக்கணும்னு முன்னாடி நிற்கலாம். ஜெயிக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, அதாவது தொழில்துறையில நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த புத்தகம் மனித வளமே வெற்றியின் மூலதனம். இதை ஸ்ரீ பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இதோட விலை 110 ரூபா. இது வந்து எளிய தமிழில் எல்லாருக்கும் புரியும்படியாக, குழப்பம் இல்லாமல், கன்ஃபியூஷனே இருக்காது. அதாவது உங்களுக்கு வாசிக்க தெரிந்தாலே போதும், ரொம்ப குழப்பம்லாம் இருக்காது. அப்படி ஒரு சுவாரஸ்யமான நடையில் தோழர் எழுதியிருக்கிறாரு. இதில் 17 அத்தியாயங்கள் எழுதியிருக்கிறாரு. அதை முடிந்த வரைக்கும் சுருக்கமாக நான் சொன்னேன்னா உங்களுக்கு இந்த வாசிக்கும் போது மிகவும் உபயோகமாக இருக்கும். நண்பர்களை, இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது நீங்கள் தொழில் முனைவோர் ஒரு தொழில் தொடங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கவனம் அதில் தான் இருக்கணும். அமிதாப் பச்சன் வந்து ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்தார், சூப்பர் ஸ்டார். இப்போ இந்தியன் டைம்ஸ் வந்து இந்தியாவில் பிரபலமான 100 பேர்களில் அவரை தான் டாப்பில் வச்சிருந்தார். அப்போது நம்ம இலக்கியவாதி இங்கே கானா சுப்பிரமணியம் அவங்க அப்பாவை சந்திக்க போறாரு. யாரு? அமிதாப் பச்சன் அப்பாவை. ஏன்னா அவர் ஒரு சமஸ்கிருத பண்டிதர், இவருக்கும் சமஸ்கிருதம் பிடிக்கும். போய் சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து பையனை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அமிதாப் பச்சனா அப்பா, அவர் சூப்பர் ஸ்டாரு, இவருக்கு யாருன்னே தெரியல. யாருக்கு? கானாசுக்கு அவர் யாருன்னே தெரியல. என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்கிறாரு. அவர் நான் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அப்படின்றாரு. ஃபில்ம் இண்டஸ்ட்ரின்னா என்ன, கேமராவை சுற்றுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் இந்த மாதிரி ஆக்டிங்கில் இருக்கிறேன். அப்படியா, நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இதை அமிதாப் பச்சன் பதிவு பண்ணுறாரு. நான் நினச்சிருந்தேன் ஒரு இருமாப்போட நம்ம சூப்பர் ஸ்டாரு இந்தியாவில் யாருக்குமே நம்மளை தெரியாமல் போகாதுன்னு நினச்சேன். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு பண்டிதர், ஒரு சமஸ்கிருத பண்டிதர் என் மூக்கை உடைச்சி போயிட்டாரு. இருமாப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்றாரு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுயம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு சுயம் இருக்கும். அதை நீங்க தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க முன்னேறலாம். இப்படித்தான் ஆரம்பிக்கிறார் தோழர். இந்த சுயத்தை அறிவது, அதனாலதான் சுயம்புலிங்கம் அப்படின்றாங்க. ஒரிஜினலை உருவாக்குவது கிடையாது. இப்போ நீங்க ஒரு இப்படி துவங்கலாமா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு சர்க்கஸ்க்கு போறீங்க, நீங்க ரிங் மாஸ்டர் இருக்கிறாரு அங்க, அவர் தான் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வசக்கிறார். ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஒரு செயினை கொண்டு வந்து வசக்கிறார். அதாவது ஒரு சிங்கம் வருது, அது ஏறி அந்த மேஜை மேலே நிற்குது, 2 தட்டு தட்டுறாரு, அப்புறம் ஜம்ப் பண்ணி போகுது. அதுக்கு ஒரு சத்தம் வச்சிருக்கிறாரு. அதே கடைசியில் ஒரு நாயை கூப்பிட்டு வர்றாரு, அதுவும் வருது, அது ஒரு தீப்பந்தத்துக்குள்ள ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போகுது, அதுக்கு ஒரு சத்தம் வைக்கிறாரு. இப்போ ஒரே மாஸ்டர் தான், ஆனால் ஒரு சிங்கத்தையும் அவரால் வந்து வசக்க முடிகிறது, ஒரு நாயவும் வசப்படுத்த முடியாது. ஆனால் இரண்டுக்கும் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கிடையாது.
புரிஞ்சுக்கோங்க. நீங்க ட்ரீட்மெண்ட் வேற வேற, இரண்டையும் வசப்படுத்தும் விதங்கள் வேறு வேற இருக்கணும். அதுதான் முக்கியம். எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு பையன் லேட்டாக வரலையா வீட்டுக்கு, வழக்கமாக பசங்க லேட்டாக தானே வர்றாங்க, 10-11 மணிக்கு மேலே வரலையா, அவங்க அப்பா கேட்குறாரு, எங்கடா போயிட்டு வந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகல, உண்மையிலே அது அவருக்கும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்றான். சரி எங்கே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அவன் கண்ணு முன்னாலே ஃபோன் போடுறாரு. ஒரு 5-6 பேர் இருப்பாங்கல்ல, அவன் எல்லாருக்குமே தெரியும் போல இருக்கு, சொல்லி பேசி வச்சிருப்பாங்க போல இருக்கு. எங்கள் தம்பி வந்தானா அப்படின்னு கேட்டால், ஆமாப்பா இப்போதான் போகிறேன், வந்துட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்றான். அடுத்தவனை கேட்டால், இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு தான் இருந்தான், இப்போதான் டீ சாப்பிட்டு போகிறேன் அப்படின்றான். இன்னொருத்தனை கேட்டால், இங்கே தான் இருக்கிறேன், என்ன பேசுறீங்களா, ஃபோனை கொடுக்குறேன் அப்படிங்கிறேன் அவன். இன்னொருத்தன் கடைசி இன்னொருத்தன் ஹைலைட்டு அதுதான். அவன் சொல்றான், நான் தான் பேசுறேன்ப்பா, நான் தான் சங்கர் பேசுறேன், என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறான். இவன் வயசுல அவன் பேசிக்கிட்டு இருக்கான். குழப்பம் ஆகி போகுது இல்லையா? சுயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சுயம் என்றால் என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். உங்க கம்பெனியில வேலை செய்யறது ஒருத்தன் சட்டுன்னு டென்ஷன் ஆகலாம், ஒரு ஆள் பொறுமை சீரமா இருக்கலாம், ஆனா 2 பேருமே ஆனஸ்டான ஆளா இருக்கலாம். ஒரு ஆள் சிரிக்க பேசலாம், ஆனா அவர் நல்லவர் இல்லாம கூட இருக்கலாம். யாரு கண்டாது? ஸ்மைல் அண்ட் பி எ வில்லன் சொல்லுவாரு ஷேக்ஸ்பியர். நம்ப முடியாது, யாரையுமே நம்ப முடியாது, அந்த மாதிரி இருக்கலாம். அப்ப தோழர் என்ன சொல்றாருன்னா, சுயத்தை தேடி கண்டுபிடிங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி யார் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். உங்க தொழிலும் அதுக்கு தகுந்த மாதிரி வெற்றி பெறும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இது நமக்கான பாடம் தான். இது நமக்கு ஒரு ஆஃபீஸில் ஹஸ்பண்ட் போயிட்டு ஆஃபீஸ் போனாத்தான் மறந்து போயிருங்களா வீட்டில் ஒய்ஃபவே. அவள் ஃபோன் பண்ணியிருக்கிறா, லஞ்சை சாப்பிட்டீங்களா கேட்டுருக்கிறா. அவனுக்கு கிண்டல். அவனும் அதே மாதிரி அவள் குரல்லையே லஞ்சை சாப்பிட்டீங்களா அப்படின்னு இருக்கிறான். அவனும் பதிலுக்கு என்னை மாதிரியே பேசுறீங்களா? அவனும் அதே மாதிரி என்னை மாதிரியே நீங்கள் பேசுறீங்களா? அவ கேட்டுருக்கிறான், நான் வெறுப்பேற்றுறீங்களா? அவனும் அதே மாதிரி கேட்டுக்கிறான், என்ன வெறுப்பேற்றுறீங்களா? அவர் சொல்லியிருக்கிறா, ஈவினிங்கு ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு கேட்ட உடனே பதறி போச்சு அவனுக்கு. இல்லை நான் லஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்னு இருக்கிறான். விஷயம் அதுதான், யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்றதான் முக்கியம். இப்போ ஒருவருடைய சுய விருப்பத்தை கம்பெனிகள், அதாவது தொழில்துறையில் நீங்கள் மதிக்க வேண்டும். அதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அவர் சொல்லியிருக்கிறாரு, தோழர் சொல்லியிருக்கிறாரு. இப்படி துவங்கலாமா அப்படின்னு சொல்றது அதுக்கு தான் ஒரு வித்தியாசமா துவங்கி இருக்கிறாரு. அடுத்து என்னன்னா, 2வது டாபிக் என்னன்னா, அவரவர்களின் சுய விருப்பங்களை மதிப்போம். மற்றவர்களுக்கு இருக்கிற சுய விருப்பங்களை நீங்கள் மதிக்க வேண்டும். அது பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அதாவது ஒரு சில வீட்டில் பார்த்துருக்கிறீங்களா, 2 பேருக்கும் கம்யூனிகேஷனே இருக்காது. பார்த்துருக்கிறீங்களா? அவர் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் அந்த அம்மா கிச்சனில் செல்லில் இந்த ரீல்ஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லி அதை போட்டுக்கிட்டு அது ஒரு பக்கம் சமைச்சிக்கிட்டு இருக்குது. இங்கே சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறாரு, இவர் என்ன ரசம் தண்ணி மாதிரி வச்சுக்கிறார். நம்ம கேட்டால் அது பார்த்தா அவர் தண்ணியை தான் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. டிவியை பார்த்துக்கிட்டே தண்ணியை தான் ஊற்றி சாப்பிட்டுருக்கிறாரு. என்ன ரசம் தண்ணி மாதிரி வச்சுக்கிற, நீ தண்ணியை தான் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. கன்ஃபியூஷன். அதாவது ஒரு ஆள் மேல இன்னொரு ஆளுக்கு சந்தேகம். நான் குற்றவாளியாக இருக்க முடியாதுன்னு தீர்மானமா நம்புறது. ஒருத்தர் போயிருக்கிறான், அதாவது டாக்டர்கிட்ட போயிருக்கிறான். அதாவது டாக்டர் அவன் மற்ற நேரமெல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறா. ஆனா பாருங்க, எத்தனை டைம் நான் கூப்பிட்டாலும், எத்தனை டைம் கூப்பிட்டாலும், சமைச்சிட்டு இருக்கும்போது எத்தனை டைம் கூப்பிட்டாலும் மதிக்கவே மாட்டேங்கிறா. பார்த்துக்கோங்க, ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு இருக்கிறார். அவரு இவன் பேசுறத பார்த்து கொஞ்சம் டவுட் ஆகி போச்சு அவருக்கு. ஏன் டவுட் என்னன்னா, அவங்க ஒய்ஃபுக்கு கொஞ்சம் காது கேட்காது போல இருக்கு. நீங்க இன்னைக்கு சமைச்சிட்டு இருக்கும் போது ஜன்னல் வழியா போய் என்ன சமைக்கிறேன்னு கேளு. ஒரு 2-3 டைம் கேட்டு பாருங்க. நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கிறீங்க. சொன்னோடனே இவன் போயிருக்கிறான். போய் ஜன்னல் வழி என்ன சமைக்கிற, ஒரு சத்தமும் வரல. என்ன சமைக்கிறேன்னு சத்தமே வரல.
3 டைம் 4 டைம். அடுத்து பக்கத்துல போய் கிச்சன் பக்கத்துல போய் காது பக்கத்துல போய் என்னவே சமைச்சு தொலைற இவனே எத்தனை டைம் தான் உனக்கு சொல்றது? 5-6 டைம் சொல்லிட்டேன் நான், சாம்பார் வைக்கிறேன் உன் காதலே ஒழுக மாட்டேன். யாருக்கு உண்மையிலே காதை கேட்கலன்னு பார்த்துக்கோங்க. இவன் டெஸ்ட் பண்ண போயிருக்கான் ஒய்ஃபை பத்தி. நண்பர்களே, மற்றவர்களின் சுயத்தை நீங்கள் மதிக்க வேண்டும். அதுதான் விஷயம். இந்த தொழில் துறையில் மட்டுமல்ல, நீங்க அலுவலக துறையில் இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் சரி, அவர் உங்கள் மேலதிகாரியாக இருக்கலாம், கீழதிகாரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மதிக்க வேண்டும். ஏன்னா எளியவர்களுக்கும் ஒரு காலம் வரும் இல்லையா? நான் சொன்னது அது மாதிரி தான். அடுத்து, மதியாதார் தலைவாசல் பழமொழி உங்களுக்கும் தெரியும். ஒவ்வொருவருக்கும் ஒரு சுயமரியாதை உண்டு. அந்த சுயமரியாதையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த சுயமரியாதையை நாம் மதிக்க வேண்டும். தோழர் அதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா, ஒருவரை அவமானப்படுத்துவது என்பது, உதாசீனப்படுத்துவது மிகவும் தவறு. அதற்கு பதிலாக நீங்கள் அவரை தண்டிக்க வேண்டும் என்றால் பரிசு பொருள்களை கொடுங்கள், பாராட்டுகளை கொடுங்கள். அது அவங்க உங்க பக்கம் மாறிடுவாங்க. இந்த தேனி மண்ணிலேயே மகத்தான ஆளுமைகள் இருந்திருக்கிறாங்கன்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது இந்த தேனியில KTK ஜின்னிங் மில் அப்படின்னு ஒரு மில் இருந்ததான். அந்த நிறுவனத்துல முதலாளியோட மகன் KTK தங்கமணி என்பவர் இடதுசாரி சிந்தனை கொண்டவராக இருந்திருக்கிறார். அவர் மில் ஓனரு, ஆனா இடதுசாரி சிந்தனை கொண்டவராக இருந்திருக்கிறார். நம்ம தொழிலாளிகள் போராடும் போது அவர் அந்த போராட்டம் நியாயமாக இருந்தால் தொழிலாளிகளோடு சேர்ந்து அவரும் போராடி இருக்கிறார், முதலாளியோட மகன். அப்ப எல்லாரும் கேட்பாங்களா, நீங்க போராடுறீங்க, நீங்க தானே முதலாளி அப்படின்னா? அது கிடையாது. உங்கள் போராட்டம் நியாயமாக இருக்கிறது, அதனால நானும் உங்க கூட உட்கார்ந்து போராடுறேன் அப்படின்னு சொல்லுவாராம். மற்ற டைம் அவர் முதலாளி சீட்டுக்கு போயிடுவாராம். இந்த மாதிரி அபூர்வமான மனிதர்கள்லாம் இருந்துக்கிறாங்க. காந்தி ஒரு முறை உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கும்போது ஒரு குழந்தைய பார்த்து கேட்கிறாரு, நான் எப்படி இருக்கிறேன், பார்த்தா எப்படி இருக்கிறேன்னு கேட்கிறாரு காந்தி. அந்த குழந்தை சொல்லுது, உன்னைய பார்த்தா பிடிக்கவே இல்லை, ரொம்ப அசிங்கமா இருக்கிற, மோசமா இருக்கிற, நல்ல சட்டை போடல, நல்ல ட்ரெஸ் இல்லை, பாதி அறகுறையா இருக்கிற, அசிங்கமா இருக்கிற. இதுதான் காந்திக்கு அந்த குழந்தை கொடுத்த சர்டிபிகேட். காந்தி அதுக்காக கோவிக்கவே இல்லை, நீ சொன்னது சரிதான், கரெக்டு தான், நான் இப்படிதான் இருக்கிறேன். ஏன்னா இந்த நாடு இப்படிதானே இருக்குது அறகுறையா, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு காந்தி சொல்றாரு. அப்போ மற்றவர்களின் சுயமரியாதையை நீங்கள் மதிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம் சொல்றாரு. அப்படி மதிக்கலைன்னா அவமானப்படணும் அப்படின்னு சொல்றாரு. முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைச்சாலைக்கு சென்று வந்தார். அவரை எதிர்கட்சி தலைவி ஒரு பெண்மணி அவமானப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு அப்படி கேட்குறாங்க, என்ன உங்க மாமியார் வீடு நல்லா இருந்துச்சா, உங்க மாமியார் வீடு நல்லா இருந்துச்சா அப்படின்னா என்ன, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவர் எப்படி பதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆமா, உங்க அம்மா வீட்டை நல்லாவே வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. என் மாமியார் உங்க அம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல போறாங்க, கடைசி நேரத்துல உடம்புக்கு முடியாம தான் கூட்டு போறாங்க. அந்த அம்மா நர்ஸ் பரிசோதனை பண்றாங்க, சொல்றாங்க, ஐயா நல்லா மூச்சை இழுத்து விடுங்கய்யா, மூச்சை விடுங்க. சொன்னோடனே அவருக்கு, ஏமா மூச்சை விடக்கூடாதுன்னு தானம்மா இங்கே வந்திருக்கிறேன், நீ மூச்சை விட சொல்ற, நீ இப்படி ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா நீங்க தலைவரை? நீங்க எங்கேயாவது எந்த இடத்துலையுமே நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க அதாவது பச்சைப்பன் கல்லூரியில ஒரு தலைப்பு, சங்க இலக்கியம் தான் தலைப்பு. அப்ப தேர்தல் நேரம், சங்க இலக்கியம் தலைப்பு. இவர் எதுவுமே பேசக்கூடாது, அரசியல பேசக்கூடாது, எல்லாம் சங்க இலக்கியமா பேசி முடிக்கிறாரு. இவர் ஒண்ணுமே அரசியல் பேசலையே. எல்லாருக்கும் சந்தோஷமாயிருச்சு. இன்னைக்கு என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே கடைசியில சொல்றாரு, நண்பர்களே இதுவரை கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. இப்போ சாப்பாடு போடுவாங்க இலையில, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்போ காங்கிரஸ் எதிர்கட்சி, ஏடிஎம்கே எதிர்கட்சி, நண்பர்களே நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இலையை எடுத்து தூர போட்டுறணும், கையை கழுவிட்டு வந்துடணும், அவ்வளவுதான் விஷயம், அதோட முடிஞ்சிருச்சுன்றாரு. என்ன யாரை நினைச்சு சொன்னாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு.
அப்போ கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். மற்றவர்களை எடை போட தெரிந்த ஒரு மனிதன் தான் நல்ல முதலாளியா இருக்க முடியும், தொழில் நிறுவனராக இருக்க முடியும் அப்படின்னு தோழர் சொல்றாரு. அதனால நீங்க ஒரு மனிதனின் சுய மரியாதைக்கு நீங்க மரியாதை கொடுக்கலன்னா அவன் வந்து உங்க நிறுவனத்திற்கு உங்க தொழிலுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டான் அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இப்போ ஒரு முதலாளி எல்லாருக்குமே நல்ல மனிதனாக இருக்க முடியுமா? ஒரு அலுவலர் எல்லாருக்குமே நல்ல மனிதனாக இருக்க முடியுமா? ஒரு அரசியல்வாதி முதல்வர் எல்லாருக்கும் நல்ல மனிதன் இருக்க முடியுமா? நீங்க தான் வீட்டிலேயே எல்லாருக்கும் நல்ல மனிதராக இருக்க முடியுமா? மொத்தமே 5 பேர் தான் இருக்கிறீங்க, வீட்டில் எல்லாருக்கும் நல்ல மனிதராக இருக்க முடியுமா? நீங்க இல்லாதப்ப அந்த 4 பேர் என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. உங்க வீட்டில் கேவலப்படுத்தி விட்டுருவாங்க பயங்கரமா. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, கன்ஃபியூசியஸ் சொல்றாரு சைனால. அவர்கிட்ட ஒரு சீடன் கேட்கிறார், இப்போ நீங்க இல்லாதப்போ டெஸ்ட் பண்றேன் குருவை, நீங்க இல்லாதப்போ இந்த சிட்டியில எல்லாம் சொல்றாங்க, இந்த நகரத்துல எல்லாருமே சொல்றாங்க நீங்க நல்லவர்னு சொல்றாங்க, எல்லாருமே குரு நல்லவர்னே சொல்றாங்க எல்லாருமே, சரிதானா கேட்கிறேன். சரியில்லை, அப்படி சொல்லக்கூடாது. அடுத்து அவனே கேட்கிறான், நீங்க இல்லாதப்போ எல்லாருமே நீங்க இல்லாதப்போ எல்லாருமே கெட்டவர்னே சொல்றாங்க, அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அப்போ எப்படிதான் சொல்லணும்? அப்போ உங்களை எப்படி மக்கள் மதிப்பிடணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, நல்லவர்கள் நம்மை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும், கெட்டவர்கள் இவை மோசமானவன்னு சொல்லணும். அதுதான் சரியான மதிப்பு நமக்கு. எல்லாருமே நல்லவன் சொன்னா நம்ம ஏமாத்துறேன்னு அர்த்தம்டா, எல்லாருமே கெட்டவன் சொன்னாலும் நம்ம ஏமாத்துறேன்னு அர்த்தம்டா. நல்லவன் நல்லவன் சொல்லணும், கெட்டவன் கெட்டவன் சொல்லணும், இதுதான் மதிப்பு. அப்போ நீங்க ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தால் நீங்க வந்து இதெல்லாம் பாரபட்சம் பார்க்காமல் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதைத்தான் அவர் வந்து சொல்றாரு. அதாவது சுயத்துக்கு மரியாதை கொடுப்பது. அடுத்து ஒத்து போவாய் மொத்த வாழ்வாய், இது 4வது சாப்டர். நீங்க ஓனரா இருக்கலாம், நீங்க முதலாளியா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், டீம் லீடரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனால் மற்ற மனிதர்களை மதிக்க தெரியவில்லை என்றால், மற்றவர்களோடு ஒத்து போக தெரியவில்லை என்றால் நீங்க அப்படியே தான் இருப்பீங்க, பெயர் அளவு பதவியோடு தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு சப்போர்ட்டே கிடைக்காது. அவர் தோழர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து குவைத்தில் வேலை பார்க்குறாரு ஒரு கம்பெனியில். அந்த கம்பெனி இந்தியாவிலேருந்து அங்கே போய் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே என்னன்னா அபுதாபியில் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தான் ஓனராக இருக்க முடியுமா, மற்ற யாரும் ஓனராக இருக்க முடியுமா? அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து ஓனர் ஆகிட்டு வீட்டில் இருந்துக்குவாங்களாம். மற்றவங்க நம்ம போய் பணம் போட்டு ஆரம்பித்து அந்த ஓனருக்கு மாதம் ஒரு பணம் கொடுக்கணும். இப்போ இந்தியாவிலேருந்து இப்படி போய் ஆரம்பித்த ஒரு கம்பெனி, இவர் வேலை செஞ்ச கம்பெனி, அங்கே வந்து பலதரப்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள். அதாவது மலையாளிகள், தமிழர்கள், தெலுங்கர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அங்கே போன உடனே நம்ம கலாச்சாரத்தை தான் அங்கே எடுத்துகிட்டு போயிடுறோம்ல, இங்கே விடவா செய்யணும். போனோடனே அங்கே யார் பெரிய ஆளுமே இவங்களோட போட்டி வந்துருச்சு பார்த்துக்கோங்க. அவன் மேனேஜர் வந்து தமிழராக இருக்கிறாரு, இன்ஜினியர் வந்து ஜேக்கப் மலையாளியாக இருக்கிறாரு, உழைப்பாளிகள் வந்து தெலுங்கர்களாக இருக்கிறாங்க, எல்லாமே கோஷ்டி பிரிச்சுட்டாங்க. தமிழன் சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படிங்கிறது மலையாளி, அவன் சொல்லி நான் என்ன கேட்கறாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து கடைசியில் என்னன்னா கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. இதுதான் விஷயம். இவங்களை வந்து கஷ்டப்பட்டு விமானம் ஏற்றி விட்டுருக்குறாங்க. எங்க கோளாறு நடந்திருக்குது? கோளாறு நடந்தது வந்து செலெக்ஷன்ல நடந்திருக்குது. அதுதான் விஷயம். செலெக்ஷன்ல நடந்துச்சுனாலே பிரச்சனை தான். இப்போ ஒரு கம்பெனியில வந்து எடுத்துக்கிறாரு ஒரு ஆள், இன்டர்வியூ வச்சிருக்கிறாரு. இன்டர்வியூ வச்சா கேள்வி வந்து ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். 7/3 எவ்வளவு கேட்டிருக்கிறாரு. 7/3 எவ்வளவுன்னா எவனுக்குமே சொல்ல தெரியல. 7 × 3 என்னன்னு சொல்லுவீங்க? எல்லாம் 14, 15, 16 இப்படிதான் சொல்றாங்க. அடுத்து ஒருத்தன் சொல்லுவீங்க 20 அப்படின்னு சொல்லுவீங்க. யூஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு 20ன்னு சொன்னவனுக்கு. அப்புறம் அப்பாயிண்ட் ஆகி ப்ரொஃபஷன் பீரியட்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் ஒய்ஃப்கிட்ட கேட்டுக்கிட்டேன் 7/3 என்ன அப்படின்னு சொன்னா 21. எனக்கு எப்படி வேலை கொடுத்தாரு முதலாளி? உன்னை தப்பா சொல்லியிருக்கிறேனே.
அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிறேன், எப்படி முதலாளி எனக்கு வேலை கொடுத்தீங்க, தப்பா சொல்லிக்கிறேன் நான். அது ஒண்ணும் இல்லப்பா, எல்லா பையன் ஆன்சரும் ரொம்ப தூரத்துல இருந்தது, நீ தான் கொஞ்சம் நியரஸ்டா சொன்ன, 20 பக்கத்துல வந்துட்டு, அதனாலதான் உனக்கு வேலை கொடுத்துருக்கேன் நானு, ரொம்ப மோசம் இல்லை நீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது சூழ்நிலை, புரிஞ்சுக்கோங்க நீங்க. அதாவது குழப்பத்திலே கம்பெனி இருந்தா எப்படி இருக்கும்? ஒருத்தன் ரெகுலரா தண்ணி அடிக்கிறேன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, ஆஃபீஸ் முடிஞ்சோடனே தண்ணி அடிச்சு கார்ல போறேன். நான் சில நேரம் டைட் ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போவாங்க, ஒய்ஃபுக்கும் தெரியும் அது. ஒரு நாள் ஒரு 10:30க்கு மேலே ஃபோன் பண்ணுறேன், பியா இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர முடியாது, ஏன் கேட்டுக்க, நம்ம காரை பாரு ஆஃபீஸில் பார்க் பண்ணியிருக்கிறேன், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, காரை திறந்திருக்கும் போதே பிரேக்கை தூக்கிட்டு போயிட்டான், ஆக்சிலரேட்டரை தூக்கிட்டு போயிட்டான், ஸ்டேரிங்கை தூக்கிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் கழட்டிட்டு, ஆறு அடிச்சு பார்க்குறேன், ஆறுல கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டான் பாரு. அப்போ அங்கேருந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா, குடிச்சிருக்கிற அப்படித்தானே? இல்லை லைட்டா, அதெல்லாம் இல்லை, நீ நல்லா குடிச்சிருக்கிற. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சிருப்ப நீ பேக் சீட்ல உட்காந்து இப்ப நீ பேசிட்டு இருக்கிற, நீ டிரைவர் சீட்ல உட்காரல, நீ பின்னாடி சீட்ல உட்காந்து தேடிட்டு இருக்கிற, நீ ஒவ்வொன்றையும் ஸ்டேரிங்க பிரேக்க எப்படா கண்டுபிடிப்ப, பிரேக்க போய் முன்னாடி உட்கார, அதுக்கப்புறம் வந்துருக்கிறியா. கன்ஃபியூஷன் இஸ் எவ்ரிவேர். அடுத்து சொல்ல வர விஷயம் என்னன்னா, 5வது, காது கொடுத்து கேள், இலக்கை 8. அதாவது காது கொடுத்து கேட்கணும் மற்றவங்க சொல்றத, நான் சொன்னதான் உத்தரவு அப்படிலாம் எங்கேயுமே இருக்க முடியாது. நான் கூட ஒரு ஸ்கூல்ல எச்சமா தான் இருக்கிறேன். வாரம் ஸ்டாஃப் மீட்டிங் போட்டு என்ன ஏதாவது ஆலோசனைகள் இருக்குதான்னு கேட்போம், பசங்களுக்கு கிளாஸ் லீடருக்கு வாரம் கேட்போம், எப்போ வேணாலும் என்ன குறை வேணாலும் சொல்லலாம்னு சொல்லுவோம். அப்படி இருந்துமே சில நேரங்களில் தவறி போயிடும். காது கொடுத்து கேட்க வேண்டும், மற்றவர்கள் சொல்கிற குறைகளை நிறைகளை கேட்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு தமாசான விஷயம் நான் பதிவு பண்ணணும். உற்று கேட்கலன்னா என்ன மாதிரி தவறுகள் வரும் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்திலே சொல்லுவாங்க. கொன்றுவான் சொன்னதை கொன்றுவான் சொல்லி கோவலனை கொன்று விட்டு வந்ததாக சொல்லுவாங்க. பாக்கியராஜ் ஒரு பேட்டியில் சொல்றாரு. அதாவது அவர் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்ல ஒரு கை ஓசை நினைக்கிறேன், பொள்ளாச்சி பக்கம் ஷூட்டிங் எடுக்கும்போது ஒரு கிராமத்து சீனு, பஞ்சாயத்து சீனு, கதாநாயகி நிற்கிறா, ஒரு கிழவி, அந்த ஊர் கிழவியில எடுத்துக்கிட்டாங்க வேஷத்துக்கு. எடுத்து அந்த கிழவி வந்து சாட்சி சொல்ற மாதிரி ஷாட்டு இந்த கிழவி. அப்போ அந்த ஷாட்டு முடிச்சு போகும்போது அந்த கிழவி இந்த அக்கிரமத்தை தாங்காம மூக்கை இழுத்து சீந்திட்டு மாறாப்பு அப்படி இழுத்து விட்டு போகணும். புரியுதா? இதுதான் ஷாட்டு, சொல்லி கொடுத்துட்டாங்க. நீ இப்போ இப்படி இந்த மாதிரி மூக்கை சீந்திட்டு அழுதுகிட்டு போகும்போது கேமராவுக்கு முன்னாடி மாறாப்பை இழுத்து விட்டு போகணும் கிழவி சொல்லியாச்சு. அந்த கிழவி கரெக்டாக செஞ்சிருச்சு எல்லாமே. அதாவது டைலாக் பேசிருச்சு, அழுதுருச்சு, மூக்கு சீந்துச்சு, போகும்போது மாறாப்பை இழுத்து விட்டு போயிருச்சு. அது மாறாப்ப கிடையாது, அங்க கதாநாயகி இருந்தா பார்த்தீங்களா, அவ மாறாப்பை இழுத்து விட்டு போயிருச்சு. இது யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட். இது எல்லாமே ஆடி போய் நின்ட்டாங்க ஒரு நிமிஷம் குழப்பத்தில். அப்படியே இந்த மாதிரி ஷார்ட் யோசிக்கவே இல்லையே, பாக்கியராஜ் கூட யோசிக்கவே இல்லையே குழப்பத்தில். அதாவது உற்று கேட்கவில்லை என்றால் இதுதான் வந்து சூழல் உங்களுக்கு. அதைத்தான் தோழர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. நியாயமான அவசியமான குறுக்கீடு வேணா இருக்கலாம், மற்றபடி நீங்கள் வந்து உற்று கேட்க வேண்டும். இடையில அவங்க பேசும்போது நீங்க வந்து மூக்க நுழைக்க கூடாது, அதிகாரம் இருக்குது அப்படின்றதுக்காக மூக்க நுழைக்க கூடாது. அதுதான் அவர் சொல்றது. அடுத்து வந்து சூட்சுமம் தெரிந்தால் மக்களை கவர்வது கடினம் அல்ல. அதாவது ஒரு விஷயம் என்ன தொழில் தெரிஞ்சாலும் சூட்சுமம் உங்களுக்கு தெரிந்தால் மக்களை கவர்வது கடினம் அல்ல. ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க, ஒரு வேலையில் இருக்கிறீங்க, ஒரு 10 வருஷம் இருந்தாலே யார் எப்படி இந்த தொழில் என்ன சூட்சுமம் உங்களுக்கு தெரிந்துவிடும். அப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு ஷூட்டிங்கில், மீனவ நண்பன் ஷூட்டிங், அது கடற்கரையில், ஷூட்டிங்க்கு முன்னாடி வாசு தான் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் தோளில் கையை போட்டு சுற்றி வர்றாரு 4-5 டைம் அந்த மணல் பரப்ப. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு ஸ்டாராக இருக்கிறேன், நான் பெரிய ஸ்டாரு, எடுக்க போகிறது சண்டை காட்சி, தெரியாதனமா நான் கீழே மணல் மேடுகள் இருக்கலாம், தெரியாதனமா நான் தடிக்கு கீழே விழுந்தா என்ன ஆகுறது, என் இமேஜே போயிருமே
அதுக்கு தான் அப்படியே நடந்து 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 சுற்றி ஆளும் பார்க்குறேன். பேசுகிற மாதிரியும் இருக்கணும், சுற்றி 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 வந்த மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ யார் எப்படி யோசிப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுதான விஷயம். அதனால சூட்சுமம் தெரிய வேண்டும். அப்படிப்பட்ட ஆளுகளை நீங்கள் உடன் வைத்துக் கொள்ள வேண்டும். அசீஸ் பிரேம்ஜின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, விப்ரோ கம்பெனி நிறுவனர். அவர் காலையில் 8 மணிக்கெல்லாம் அங்கே போயிடுவார் அவரோட நிறுவனத்துக்கு. ஒரு நாள் அவர் கார் போகுது 8 மணிக்கு. அவர் ஓனர், அவரோட ஷெட்டில் இன்னொருத்தன் கார் நிற்குது. ஓனரோட ஷெட்டில், பார்க்கிங் ஷெட்டில் இன்னொருத்தன் காரை பார்க் பண்ணியிருக்கிறேன். அப்போது அவர் பார்க்குறாரு, யார் கார் கேட்டோடனே நம்ம மேனேஜர் உடனே செக்யூரிட்டி ஓடி அவர் எடுக்க சொல்லுவோம், கார் எடுக்க சொல்லுவோம். உடனே அவர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எதுக்கு எடுக்க சொல்கிற, நல்ல காரியம் தானே பண்ணுறேன், அவனால தான் இப்போ நம்ம கம்பெனியை வளருது, இந்த மாதிரி ஆள்களால் தான் நம்ம கம்பெனி வளருது, மூலதனம் இவர்கள்லாம் மூலதனம், நமக்கு எடுக்க சொல்லாது, நம்ம காரை வேறு இடத்துல நிறுத்து அப்படின்னு சொல்கிறார். இப்போ உண்மையிலே மகத்தான தலைவர்கள், மக்களை தெரிந்தவர்கள் இந்த மாதிரி தான் யோசனை பண்ணுவார்கள். இப்படித்தான் மனித வளங்களை மதிப்பார்கள். நண்பர்களே, இதில் இன்னும் ஒரு 10 அத்தியாயங்கள் இருக்குது. அதை உங்கள் வாசிப்புக்கு நான் விட்டு விடுகிறேன். நேரம் கருதி என் உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.